வணக்கம். நம்மளோட சிறுகடிக்க சிறில வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடம்லாம் பார்க்கலாம். இங்கே இந்த மனோஜ் இந்த விஷயத்தை கேட்ட உடனே என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லி பயங்கரமான ஒரு பிளானும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் டைம் தான் இருக்குது. ஸோ 1 மந்த் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம என்னென்ன பண்ணணுமோ அந்த வேலையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி இங்கே மனோஜ் ரொம்ப ஒரு குறிக்கோளாக அந்த விஷயத்தை பண்ணி முடிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கவும் செய்கிறாங்க. அப்போ இந்த குரோடு மனோஜுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி கேட்கவும் செய்கிறாங்க. எந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண போகிறா அப்படி மாதிரி கேட்குறாங்க. அப்போ இந்த மனோஜ் இல்லை இப்போ எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது, எல்லாருமே செட்டப் பண்ணிவிட்டேன், நமக்கு மொத்தமாக ஒரு 20 lakhs தேவைப்படுது, என்கிட்ட ஒரு 50 lakhs இருக்குது, ஒரு 5 லட்சம் தேவைப்படுது, என்ன பண்ணுறதான்னு தெரியல அப்படிங்கிற மனோஜ் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ரோடு என்ன மனோஜ் சொல்லிட்டு இருக்கேன், உங்ககிட்ட அவ்வளோதான் இருக்கா சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே மனோஜ் ஆமா ரோகிணி, என்னோட மொத்த சேவிங்ஸ் நான் எடுத்து போட போகிறேன், என்கிட்ட இவ்வளோ தான் காசு இருக்குது, இதுக்கு மேலே என்கிட்ட காசு இல்லை, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி மனோஜும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ரோடு பாரு, உங்ககிட்ட தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட கேட்டுப்பாரு, ஸோ அவங்க தரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படிங்கிற ஒன்று சொல்லி கேட்டிருக்காங்க. மனோஜ் இல்லை அதெல்லாம் கிடையாது, நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட ப்ரோ இருக்கார்ல, ஸோ அவர் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சவர், அவர்கிட்டையும் கேட்டு பார்த்துறேன், 5 லட்சம்லாம் இல்லை, நான் ஒரு 1 லட்சம் தரேன் அப்படிமா சொல்லிட்டு இருக்காரு, ஸோ அதான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்கேன். இங்கே ரோனிக்கு என்ன பண்ணுறேன் ஒன்றுமே தெரியாமல் அப்படி இறந்துட்டும் இருக்காங்க. அப்போ மனோஜ் சொல்லு ரோனி, உனக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்காங்களா, ஸோ அந்த வகையில் நம்ம வாங்கி நம்ம திருப்பி கொடுத்துருவோம், எப்படி இருந்தாலும் 2 மாதத்துலேயே ஸோ இந்த காசை மொத்தமாக நம்ம டபுள் ஆக போகுது, ஏன்னா நம்ம மொத்தமாக வாங்க போகிறது 20 lakhs, நம்மளுக்கு ப்ராஃபிட் 20 lakhs, ஸோ மொத்தமாக நம்ம 40 lakhsக்கு இந்த ப்ராஜெக்டை பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா 20 lakhs நம்மளுக்கு ப்ராஃபிட், அதுக்கு தகுந்த நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிங்கிறது மனோஜும் செய்யிட்டு இருக்காங்க. ரோன் இல்லை மனோஜ், எனக்கு தெரிஞ்ச மாதிரி யாரும் கிடையாது, ஆனால் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிங்க ரோனின்னு சொல்லிட்டு இருக்கேன். மனோஜ் ப்ளீஸ் ரோகிணி கொஞ்சம் என்ன சொல்லி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிங்க மனோஜும் சொல்லிட்டு போகிறேன். ரோன் யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறேன்னு தெரியல, இவன் வேறு காசு கேட்குறான், நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாமே நம்ம கடன் வாங்கி வச்சுருக்கோம், அவங்ககிட்ட கொண்டு போய் நம்ம இந்த மாதிரி விஷயத்த சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தரப்போகிறது கிடையாது, என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, இவன் வேறு காசு கேட்குறான், இவனுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணுமே அப்படிங்கிற ரோகிணி யோசிக்கவும் செய்கிறாங்க. அப்போ தான் இங்கே கரெக்டாக ரோகிணிக்கு ஒரு ஐடியா அது பேசாமல் மனோஜோட அப்பா கிட்ட கேட்க சொல்லுவோமே, கண்டிப்பாக அவர் காசு வச்சுருப்பாரு, அவர்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக அவர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிங்கிறது ரோகிணி முடிவு பண்ணுறாங்க. அப்போ இங்கே மனோஜ் எதிர்ச்சியாக போகும்போது இங்கே ரோகிணி கேட்குறாங்க, மனோஜ் இங்கே வா அப்படின்னு கூப்பிடுவோம் செய்கிறாங்க. அப்போ இங்கே மனோஜ் ஒரு ஐடியா கிடச்சிச்சா அப்படிங்கிறது மனோஜும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த குரோனது எல்லாம் கிடச்சிருச்சு, ஆனால் பேச போகிறது எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறது நீ தான், அதுக்கு தகுந்த மாதிரி நீ கொஞ்சம் ரெடி ஆகிக்கோ அப்படின்னு சொல்லிங்கிறது ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க. மனோஜ் என்ன ரோகிணி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே ரோகிணி ஆமாம் அங்கிள்கிட்ட நீ வேணா கேட்டு பாரு அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க. இது கிட்ட மனோஜ் என்ன ரோகிணி சொல்லிட்டு இருக்கா, அப்பா கிட்ட கேட்க சொல்கிறியா அப்படின்னு சொல்லிங்கிறது மனோஜும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த ரோகிணி ஆமாம் ஏன் கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிங்கிறது ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை நானும் யோசிச்சு பார்த்தா அப்பா கிட்ட கேட்கலாமா, ஆனால் அப்பா தான் தருவாங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்லிங்கிறது மனோஜும் சொல்லிட்டு இருக்காங்க. ரோகிணி ஏன் மனோஜ் உனக்கு தர மாட்டாங்களா, முத்துக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் அப்படின்னா முத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஏன் இப்போ வண்டி அவங்க கூட மீனாக காசு கொடுத்தால கண்டிப்பாக அவர்கிட்ட காசு இருக்கும், நீ கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பார், நீ தேவையில்லாமல் செலவு பண்ணுறது காசு கேட்கல, பிஸ்னஸ் விஷயமாக தானே கேட்குறேன், கண்டிப்பாக தருவார், அதுவும் இல்லாமல் இந்த கடை அவரோடது, ஸோ அவர் பேரில் தானே இருக்குது, கண்டிப்பாக இது குரோ ஆகிறதுக்கு அவர் காசு தருவார் அப்படின்னு சொல்லிங்கிறது ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே மனோஜ் கண்டிப்பாக தருவாங்களான்னு சொல்லிட்டு இருக்கும்போது தருவாங்க, நீ நம்பிக்கை வை, நம்ம போயிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பேசி காசை கேட்போம் அப்படின்னு சொல்லிங்கிறது ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க. மனோஜ் சரி வா நம்ம உடனே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரோகிணி எப்படி இப்போ ஸ்டாஃப்ஸ்லாம் இல்லையே, வந்ததுக்கப்புறம் நம்ம போவோம் அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க. மனோஜ் ஓகே அப்படின்னு சொல்லிங்கிறது வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஸ்டாஃப்ஸ் வர வரைக்கும், அதாவது லஞ்ச் டைம் முடிஞ்சு ஸ்டாஃப்ஸ்லாம் வர வரைக்கும். ஸோ இங்கே எல்லாமே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அதேமாதிரி ஸ்டாஃப்ஸ்லாம் வராங்க, வந்தோடனே இங்கே மனோஜ் ஸோ கடையை பத்திரமா பார்த்துக்கோங்க, நாங்கள் மீட்டிங் விஷயமா வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்லிங்கிறது மனோஜ் ஸோ ரோகிணியை கூட்டிகிட்டு ஸோ வீட்டுக்கும் போகிறாங்க. அப்போ இந்த ரோகிணி இங்கே பாரு மனோஜ், நான் இப்போயே சொல்லிட்டேன், தேவையில்லாமல் எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லி எந்த விஷயமும் பேசாத, கொஞ்சம் பொறுமையாக இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், பட் இருந்தாலும் சொல்ல வேண்டியது அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக போய் தான் கேட்கணும், நம்ம காசை எடுத்துட்டோன்னா எனக்கு ஒரு 5 லட்சம் கொடுங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிங்கிறது ரோகிணி செய்யிட்டுருக்கேன். எங்கள் மனோஜ் சேரோகிணி எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிங்க அவனும் செய்யிட்டுருக்காங்க. அதுமே எங்கள் ரோகிணி சரி போவோம் அப்படின்னு ஸோ போய் வீட்டாண்டே நிறுத்தவும் செய்கிறாங்க. இங்கே ஸோ ரோகிணி யோசிச்சுட்டு இருக்காங்க, தருவாங்களா அங்கிள் அப்படின்னு சொல்லிங்கிறது ரோகிணி ஸோ யோசிச்சுட்டே இருக்காங்க. இங்கே மனோஜ் மைண்ட் ஃப்ரீயாக நம்ம போய் காசு கேட்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு தாட்டாக ஸோ புள்ளியும் போகிறாங்க. போகும்போது தான் இங்கே ரோகிணிக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது, ஐயோ எல்லாரும் இருக்கிற நேரத்தில் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக என்ன ஏதுக்குன்னு சொல்லி இந்த முத்து கண்டிப்பாக கேள்வி கேட்பான், இல்லாத டைமாக கேட்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிங்கிறது ரோகிணி மனோஜ் அப்படின்னு சொல்லி கூப்பிட போகிறதுக்குள்ளே இங்கே மனோஜ் அப்பா கிட்டே காசு கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஸோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் ஸோ டக்குன்னு உடலப்பட்டு அப்போ அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்பா அப்படின்னு மனோஜ் டக்குன்னு போட்டு உடைக்கவும் செஞ்சிடறாங்க. ரோகிணி சே இந்த விஷயத்தை நம்ம முன்னாடி யோசிக்க மாட்டோன்னே, இவன் வேறு ஆழ்வா கோளாறு அப்படின்னு சொல்லிங்கிறது ரோகிணி
அப்படின்னு சைலண்டாக நிற்கவும் செய்கிறாங்க. அப்படின்னு நம்மள வந்து சொல்கிற என்னடா விஷயம் அனுப்பிச்சிட்டு இருக்கும்போது அங்கே வந்து மனோஜ் வந்து இல்லைப்பா ஒரு முக்கியமான விஷயம் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த முத்து வந்து டேய் அதெல்லாம் ஓகே தான்டா என்ன விஷயம் சொல்லு அனுப்பிச்சிங்க முத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மனோஜ் வந்து அப்பா அதாவது நான் இப்போ ரோஹினி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து கொடுத்துருந்தாலப்பா ஸோ அந்த ப்ராஜெக்ட் விஷயமா பேசுறதுக்கு தான்ப்பா அவங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறது மனோஜும் சொல்லிட்டு இருக்கேன். இங்கே நம்மள என்னடா அதை பற்றி நீ என்கிட்ட வந்து பேச போகிற அப்படின்னு தான் நம்மளும் கேட்குறாங்க. அப்போ இந்த மனோஜ் வந்து இல்லைப்பா மொத்தமாக 40 lakhs ப்ராஜெக்ட் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ மொத்தமாக 40 லட்சத்துக்கு கோட் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது கண்டிப்பாக ஒரு 20 லட்சம் வருதுப்பா அப்படிங்கிறது மனோஜும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே நம்மள வந்து சரிடா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே மனோஜ் வந்து இல்லைப்பா அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படிங்க ஸோ தாயங்கவும் செய்கிறாங்க. இங்கே அண்ணாமலை வந்து டே என்னடா ஆச்சு என்கிட்ட வந்து பேசிட்டு நீ பண்ண தாங்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் என்னால் சொல்கிறா சொல்லணும்னு சொல்லி வந்துட்டேன் இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிங்கிறது அண்ணாமலையும் கேட்குறாங்க. அப்பந்துங்க மனோஜ் வந்து இல்லைப்பா எனக்கு ஒரு 5 லட்சம் தேவைப்படுதுப்பா உங்களால் தர முடியுமாப்பா அப்படின்னு சொல்லிங்கிறது மனோஜும் கேட்குறாங்க. இது கேட்டால் அண்ணாமலை வந்து டே என்னடா சொல்லிட்டு இருக்கேன் 5 லட்சம் தேவைப்படுதா அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு இருக்கேன். எங்கள் முத்து வந்து டே என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன் இத்தனை நாள் கடையை ஓட்டிகிட்டு இருக்கேன் அந்த கடையிலேருந்து 20 லட்சம் கொடுமா அவனுக்கு ப்ராஃபிட் கிடைக்கல அப்படின்னு முத்தும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்பந்துங்க மனோஜ் டே நான் உங்ககிட்டே பேசல அப்பா கிட்டே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிங்கிறது மனோஜும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்மள வந்து டே முத்து சொல்லு கரெக்டு தான்டா உனக்கே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே மனோஜ் வந்து அப்பா இருக்குப்பா 5 லட்சம் தான் இருக்குது 5 லட்சம் தேவைப்படுதுப்பா அப்படின்னு முத்து மனோஜ்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்மள இங்கே பாடுற பிஸ்னஸ் விஷயத்தில் நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது ஏன்னா உனக்குன்னு ஒரு கடை இருக்குது அதை வச்சு நீ உனக்கு ப்ராஃபிட் உருவாக்கியிருப்பேன் அந்த ப்ராஃபிட் வச்சு தான் நீ பண்ணணும் கடை வாங்கி இவ்வளோ தூரம் பண்ணுறதுக்கு எந்த அவசியம் கிடையாது உன்னால் முடியல அப்படின்னா கண்டிப்பாக அதை கிவ் அப் பண்ணிவிடு அது வேண்டான்னு சொல்லிவிடு அப்படின்னு தான் நம்மள சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ரோகிணி அங்கிள் என்ன அங்கிள் சொல்லிட்டு இருக்கீங்க நான் கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய ஆர்டர் எடுத்து கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து இப்படி சொல்லிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு தான் அவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே ஸ்ருதிலாம் மீனாவை பார்த்து சிரிக்கவும் செய்கிறாங்க. பாரு என்னென்னலாம் கூத்து நடந்துட்டு இருக்கு பாரு அப்படின்னு ஸ்ருதி வந்து ஸோ மைண்ட் வச்சுட்டு இங்கே மீனாவை பார்க்கவும் செய்கிறாங்க. அப்போ இங்கே ரோஹினி மனோஜ் நீ வா நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது சொல்லிட்டும் இருக்காங்க. அப்போ நீங்கள் விஜயந்த் ஏங்க அவன் 5 லட்சம் கேட்குறாங்க கொடுங்க அப்படிங்கிறது விஜயம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்மள இந்த விஜயா என்ன மனசில் வச்சுட்டு இருக்கேன் நான் தூக்கி வச்சுட்டா இருக்கேன் 5 லட்சம் என்கிட்டலாம் இல்லை அப்படிங்கிறது அண்ணாமலையும் சொல்லிட்டு இருக்கேன். இங்கே ரோஹினி இந்த மனோஜ் பார்த்துக்கலாம் இவ்வளோ பெரிய ஆர்டர் பிடிச்சி கொடுத்தா எனக்கு இது பண்ண தெரியாதா எனக்கு சொல்லிங்கிறது ரோகிணி சொல்லிட்டு இருக்கேன். எங்கள் மனோஜ் இந்த இல்லை ரோகிணி நான் என்ன சொல்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை ரோகிணி நான் என்ன சொல்கிறேன்னா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே எங்கள் ரோஹினி இங்கே பாரு நீ கவலைப்படாத கொஞ்சம் ஃப்ரீயாக இரு உனக்கு டீ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே மனோஜ் ரோனி எங்கே போகிற நீ டீ எடுக்க போறியா என்ன நினச்சிட்டு இருக்க நீ நம்ம இதை கொடுத்தோம் அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட 40 லட்ச ரூபாய் நம்ம ப்ராஃபிட் அது இல்லாமல் ஸோ எத்தனை பேர் நம்மளுக்கு திருப்பி ஆர்டர்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல ஸோ அப்படி இப்படின்னு கனெக்ட் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக ஒரு கோடி ரூபாய் இந்த வருஷத்தில் நம்ம சம்பாதிச்சிருவோம். கோடீஸ்வரோட வைஃப் நீ எதுக்கு நடந்து போய் டீலாம் எடுக்கணும்னு சொல்கிற நீலாம் எடுக்கக்கூடாது நீ உக்காரு மீனா இங்கே வா ஆஃப்டர் ஆல் பூ கட்டுறவன் நம்ம வீட்டில் இருக்கும்போது நீ ஏன் நடக்கணும் நான் மீனாவை எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிங்கிறது மனோஜ் ஸோ மீனா கூப்பிடவும் செய்கிறாங்க. இதுக்கிட்ட ஸ்ருதிக்கு பயங்கரமான வருது. மனோஜ் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிங்கிறது ஸ்ருதியும் கேட்டுட்டு இருக்கேன். எங்கள் மனோஜ் எங்க என்னங்காச்சு டீ எடுத்துகிட்டு சொல்கிறேன் இல்லைனாங்க இருக்கே அப்படின்னு சொல்லிங்கிறது மனோஜும் கேட்டுட்ருக்கேன். ஸ்ருதி வந்து மனோஜ் இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து எந்த விஷயத்தை பற்றி நீங்கள் இந்தளவுக்கு தெனாவட்டாக இருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது. பட் இது இந்த ஆர்டரை பிடிச்சி கொடுத்தது இந்த ரோகிணி கிடையாது அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஸ்ருதியும் கேட்டுட்டு இருக்கேன். மனோஜ் என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாங்க இது யார் எடுத்து கொடுத்தா தெரியுமா ஆஃப்டர் ஆல் பூ கட்டுற மீனா தான் இந்த ஆர்டர் உங்களுக்கு பிடிச்சி கொடுத்தாங்க அஞ்சலிங்கிறது ஸ்ருதியும் சொல்லிட்டு ஸோ எல்லாரும் முன்னாடியுமே இந்த உண்மையை போட்டு உடைக்கவும் செய்கிறாங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் அப்படி வச்சுக்கோங்க. நன்றி வணக்கம்.